யாரு எவ்வளவு கோடி வாங்குறது, 25 கோடியா, 100 கோடி அப்படின்ற மாதிரி போட்டி போட்டு கோடி கணக்கில் வாங்கிட்டு இருக்கிறாங்க நடிகர்கள்லாம். அதுவும் தயாரிப்பாளர்கள்லாம் பாதிக்கப்படுறதா அப்பப்போ பேசிக்கிறாங்க பாருங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்களுக்கு சம்பளத்தை குறைச்சா தான் என்ன அப்படின்னு மக்கள் கிட்ட கேட்டோம். அவங்க ஏகப்பட்ட விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க பாத்துங்க. நடிகர்களுக்கு தயாரிப்பாளர்கள் தான் சம்பளத்தை வந்து அதிகமாகவே கொடுக்குறாங்க. ஒருத்தர் போட்டி போட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் கூட சம்பளத்தை கொடுத்து நடிகர்களை வளர்த்து விட்டதே தயாரிப்பாளர்கள் தான். கொடுத்துட்டு திரும்பி குறைச்சிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா எப்படி குறைக்க முடியும்? இருக்க அவங்களுக்கு பவர் ஜாஸ்தி ஆகுது. ஏன் பழைய நடிகர்களோட டைரக்டர் போகிறதுனால தானே அவங்களோட ரேட்டு ஏறிக்கிட்டே இருக்கு. ஏன் ஒரு புதுமுகத்தை அறிமுகப்படுத்தலாம், அதனால அவங்களோட லைஃபும் நடிகர்கள் மேலே குறை சொல்ல முடியாது. டிமாண்ட் இருக்கிறதால தான் அவங்க நடிகர்கள்ட்ட போகிறாங்க. இப்போ அந்த நடிகருக்கு வந்து டிமாண்ட் இல்லை வச்சுக்கோங்க, அடுத்த நேரமே அவர் காண போயிடுவார். ஸோ காற்றுள்ள பிள்ளையே தூட்டிக்கொள்ளும் அப்படிங்கிற மாதிரி மென்டாலிட்டி தான் இப்போ நடிகர்லாம் இருக்காங்க. சின்ன இயக்குநர்கள்லாம் கூப்பிடும்போது இந்த சம்பளத்தை கொஞ்சம் குறைச்சிக்கலாம், அப்போனா நல்லா இருக்கும். அப்போ தான் நல்ல கதைகள் நல்ல படங்கள்லாம் இன்னும் வெளியே வரும். இது ஆக்டர்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டா டேரக்டர் கொஞ்சம் நல்லா இருக்கும். அவங்களும் கொஞ்சம் கஷ்டப்படாமல் புது படமாக நிறையா எடுப்பாங்க.